ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 17 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் கஞ்சா விற்பனையை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். புதுச்சேரியில் இருந்து ஹலோ சொல்றா வீட்ல டேய் நான் வரலடா செட் ஆகாதுடா கவர் புடிச்சிட்டு வந்திருக்கேன். வந்தினா ஜாலியா அடிச்சுட்டு காலி ஆயிடலாம். நான் சொல்றேன் அதுக்கு இல்ல ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. லாஸ்டா ஒரே ஒரு டைம் விட்டுவா, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டான். அவத்த வரேன் இரு. டேய் பசங்களை கூட்டு வாடா. சரிடா. சரி. Una mattina எவ்வளவு அடிச்சாலும் ஏறைய மாட்டேது. போதை அடிச்சுனா எல்லாரும் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தையே தான். இந்தா இத அடி. ஏதுடா இது? சும்மா ஆடுறா. ஏது என்னன்ட்டு கொஞ்சம் போட்டு ஒரு அடிக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் நான் அடிக்கிறேன். ஏய் என்னடா தொண்டை கவுதுன? அதுவும் காலி ஆயிடுச்சா? யார் போய் வாங்கிட்டு வர்றது? அப்போ நீ போக மாட்டியா? யாராச்சும் வாங்கிட்டு வாங்கடா, போங்கடா. என்னால சுத்தமா முடியலண்ணே. ஆல்பர்ட்டு போயிட்டு வாடா. நடந்துலாம் அவ்வளோ தூரம் வாய்ப்பு இல்லை தெரியல. இரு, தேவாவுக்கு கால் பண்ணுறேன், அவன் வாங்கிட்டு வருவான். அவன் வந்தானா ஏதாவது குறைச்ச கொடுப்பான். நமக்கு தம்மடி தெரிஞ்சால் முதல்ல அவன் வரைய மாட்டான். என்னடா பண்ணுறது? சரி, யார் தாண்டா போகிறது? நீங்களும் எவனும் போக மாட்டீங்க, வரவனையும் வர விட மாட்டீங்க. ஆல்பர்ட்டு தான் ஃபிட்ஸ் வரும்ல, அதை சொல்லி அவனை வர வைப்போம். என்ன சொல்றா? ஹலோ மாப்பிள்ள, இங்கே ட்ராக்குக்கு வந்தோம். ஆல்பர்ட்டு ஃபிட்ஸ் வந்து கீழே வந்து கிடக்குறான் மாப்பிள்ள. என்னடா ஆச்சு? அங்க எங்கடா போனீங்க? மாப்பிள்ள நீ எதுவுமே பேசாத மாப்பிள்ள, தயவு செஞ்சு தண்ணி மட்டும் வாங்கிட்டு வா மாப்பிள்ள. வரேன் இடி. அவளை தான் வரானா? இதுக்கு போய் நீ போ, நான் போகணும். ஹலோ, நான் அந்த ஊருக்கு வந்துருக்கேண்ணா. காலேஜ் பசங்களுக்கு பவுடர் ஓட்டாத நீ எத்தனை தடவை அவங்க கிட்ட சொல்றது? என்னாச்சு? அதுல ஒரு பையனுக்கு ஓவர் டோஸ் ஆகி சீரியஸா இருக்கானா? என்னண்ணா சொல்ற? நம்ம கேங்க பத்தி போலீஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஐயோ, நீ இருக்கிற இடத்துல போலீஸ் மோப் முடிச்சிருப்பாங்க. முதல்ல அங்க இருந்து காலியாவு. சொல்றத தெளிவா கேளு. சொன்னா நாளைக்கு எங்கனா வெள்ளாரு. நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்தா போதும். சரிண்ணா சரிண்ணா. சொல்ற வரைக்கும் ஓட்டக்கூடாது. இல்லண்ணா மாப்பிள்ள, நான் கொஞ்சம் வரேன், நீங்க டீயை கண்டினியூ பண்ணுங்க, ஒரு எமர்ஜென்சி வேலை. மாப்பிள்ள வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டா, நான் வரேன்டா, வந்து சொல்றேன்டா. ஐயோ, ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுடா எப்பா.
நல்லா தான்டா இருக்கான். ஏன்டா எதில் விளையாடணும் உங்களுக்கு விவசாயே இல்லையாடா? சாரி மாப்பிள்ள. மயிறு சாரி. அங்கே வேலையை விட்டு வந்திருக்கேன், ஒருத்தன் லூசு பண்ணிருக்கீங்க. இனிமே ஃபோன் இங்கே தான் அடிச்சிங்க, விடு மாப்பிள்ள. மரியாதை அவ்வளோதான் உங்களுக்குலாம். இவன் என்னடா பண்ணுறாங்க? நீ பண்ணுறது இல்லாமல் சின்ன பையனை கூப்பிட்டு ஏன்டா கெடுக்கிற? ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? நான் தான் கூப்பிட்டு வந்தேன். இதுதான் கூப்பிடாதான்னு சொன்னேன். சும்மா அதை பண்ணாத இதை பண்ணாதன்னுக்கிட்டு. இந்தா ஏதாவது பண்ணுங்கடா. இதெல்லாம் என்னடா? ஏய், என்ன பவுடர்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இதெல்லாம் ஏய், எதுக்கிட்ட அவன் மேலே கை வச்ச? அவன் என்ன வேணா பண்ணுவான். மேலே கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்னடா ஈரவன் நீ? கிளம்பு ஓ ஓடான்னா சும்மாரா. பார்த்து கூட்டு போங்க அவனை. ஹலோ, ஏன் சாரி மச்சான், அன்னைக்கு தெரியலாக்கத்தானுங்க ரொம்ப திக்கமாயிடுச்சு. நேற்று தான் வெளில வந்தேன். என்ன முள்ள நம்ம பசங்களை விட்டு அட்டிக்கு வா, நான் அங்கதான் வரேன். என்னடா எதுவுமே பேச மாட்டேற?